ஹலோ, இன்றைக்கி ஆம்லேட் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இதில் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கங்க. தக்காளியை நல்லா மசிய வதக்கிக்கங்க. இப்போ இது வதங்குறதுக்குள்ளே நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. இன்னொரு எக்கையும் உடச்சி ஊற்றிக்கிடலாம். நான் இதுக்கு 2 எக் எடுத்திருக்கேன். வெங்காயம் சேர்த்து தனியாக ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல்ல சூடாக்கி நல்லா சூடானதுக்கப்புறம் இது மாதிரி 2 ஆம்லேட்டையும் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த எக்கோட வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை எது வேணாலும் சேர்த்து ஊற்றிக்கிறலாங்க. அது நம்ம விருப்பம்தான். இப்போ இந்த 2 ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு, தனியாக வச்சுக்கலாம். இப்போ 3வது முட்டையில் மட்டும் கொஞ்சம் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஆம்லேட்டாக ஊற்றிக்கிறலாங்க. இப்போ இந்த வெங்காயம் போட்ட ஆம்லேட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருந்தோம். அந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே லேசாக வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கரலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ அரைச்செடுத்த மசாலாவை கடாயில் இருக்க வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த குழம்பு நல்லா கொதி வந்து ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் நாம் செஞ்சு வச்சுருக்கிற ஆம்லேட்டில் அதில் சேர்த்துருங்க. ஆம்லேட்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க. இந்த குழம்பு வந்து சூடாக செஞ்சு சாதத்தையும் சூடாக வச்சு அதில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.